மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குது? 2025 எப்படி இருந்தது? போராட்டம் தான், எங்கே போனாலும் சிக்கல் தான், எதுவுமே எடுத்து வைக்காதபடி செலவுகளும் ஒரு பக்கம் துரத்திக்கிட்டே தாங்க இருந்தது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்க. முதல் 5 மாதங்கள் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளாரியே உட்கார்ந்து ஜென்ம குருவாக பயணிக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி நடுவில் செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 8ல் போய் மறைகிறாரு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், பண இழப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையிலையும் அந்த காலகட்டத்தில் சின்னதாக அலைச்சல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அதுக்கடுத்தது அக்டோபர் 14 அந்த மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் 2வது வீட்டில் வந்து உட்கார போகிறாரு. அதனால் ராசிக்கு 2வது வீட்டுக்கு வந்த உடனே அந்த காலகட்டங்கள் வந்து குடும்பத்தில் அமைதி நிலவும், கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் வரும், பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போனவங்களுக்கு திருமணமும் கூடி வரும், திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கிடைக்குங்க. வீட்டை ஆர்வமாக நீங்கள் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு ஆசையாக தொடங்குனீங்க. ஆனால் அறகுறையாக நின்றுருக்கு இல்லைங்களா? இந்த வருஷத்தில் இந்த 2026ஆம் ஆண்டில் அறகுறையாக இருக்கிற வீட்டை கட்டி முடித்து கிராண்டாக கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிடுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம், விஐபிகளால் உதவி, அது எல்லாமே இந்த வருடத்தில் நீங்கள் முழுமையாக எதிர்பார்க்கலாங்க. கேது உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்குமே ஆதரவு தெரிவிச்சுட்டுருக்காரு. டிசம்பர் மாதத்தில் தான் அவர் மாறுறாரு. டிசம்பர் மாதத்தில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குதுங்க. 10ஆம் இடத்திலேயே சனி பகவான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் கௌரவம் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாமே எதிர்பார்க்கலாம். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னைய விட இப்போ வந்து மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை நீங்கள் மாற்றுவீங்க. விளம்பரமும் சின்னதாக செய்வீங்க. வாட்ஸ்அப் குரூப்பு, தெரிஞ்சவங்க வகையிலெல்லாம் நீங்கள் விளம்பரப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி பிரபலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் அருமையாக இருக்கும். பழைய பாக்கியிலும் இந்த வருஷத்தில் வசூலாகுங்க. அதே மாதிரி மகனுக்கு மகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு நீங்கள் வரைஞ்சாதகமெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. எல்லாம் வருது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதுங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்துன்னு. ஆனால் இந்த வருஷத்தில் அடுத்தடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்து சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் நல்ல விதத்தில் திருமணம் கூடி வரும். அடுத்தடுத்து நல்லதும் நடந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் பிரபலம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இல்லைங்களா? இப்போ அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி வெற்றி பெறத்துக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. புது வண்டி வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஏதாவது படிப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் மட்டும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்கள் வந்து சின்ன காஞ்சிபுரம் இருக்கு இல்லைங்களா? அங்கே போயிட்டு அருள்பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.